வணக்கம் மக்களே. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தமிழக அரசியல்ல வழக்கமா ஒரு 2 முனை போட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வேற 3 முனை போட்டியா கொஞ்ச நாளுக்குள்ள வந்துச்சு மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 4 முனை போட்டி அப்படின்ட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இப்போ 4 முனை போட்டி தமிழக அரசியல்ல நடக்க போகுது. இல்ல உனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு 7 முனை போட்டியால அது எப்படிடா எங்களுக்கு தெரியாம 7 முனை போட்டி அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நான் சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 7 முனை போட்டி தான் நடக்குது. அதுதான் அந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் மிக விரைவாகவும் பார்க்க போறோம். அதே மாதிரி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி, இந்திய கூட்டணில இருந்து விக்கெட்டு 3 அவுட்டு. 3 அவுட் ஆனது மட்டும் இல்லாம ஒரே கலவரம். இன்னும் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க. ஐயையோ ஐயையோ, எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சா நாங்க வெளியே வந்திருப்போமே. நாங்க ஒரு எதிர்கட்சிக்கிட்ட எங்க இருந்து எவ்வளவுக்குள்ள எங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அங்க ராஜ மரியாதைல எங்களை நடத்தியிருப்பாங்களே. ஆனா கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு மத சார்பற்ற கூட்டணி அப்படின்ட்டு மதத்துக்கு எதிராக கலாம் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு முகமூடியை போட்டு இப்ப என்னன்னா எங்களை ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் தில்லாட வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு திமுகவை பார்த்து திமுகவை நோக்கி கேள்வி கணைகளையும் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ற ஒரு கூட்டணியை ஒரு கட்சியை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு இதுவரை முட்டு கொடுத்துட்டு இருந்த கூட்டணி கட்சிக்கான மதிமுக, சிபிஐ, சிபிஎம், ஐயா தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வெட்டுப்புலி சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்த்துருவோம். சரி, முதல்ல 7 முனை போட்டி அப்படின்னு சொன்னால ஐயா சொல்லி 7 முனை போட்டி தமிழ்நாட்டில் எங்கேயா இருக்கு அப்படின்ட்டு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். உண்மையிலே 7 முனை போட்டி தாங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதை சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை முனை போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பொய்யில ஒண்ணும் சொல்லல. தமிழக அரசியல் விளையாட்டுல 7 முனை போட்டி நடந்த ஒரே மண்ணாரங்கமணி, அதாவது ஒரே அரசியல் காலம் இதுன்னா அது இப்ப நம்ம நடக்க போறோம். சரி, 1 திமுக, அது ஒரு முனை போட்டி. 2வது அஇஅதிமுக, சரிப்பா அதுவும் 2 முனை போட்டி. 3வது சீமான் தலைமையில ஒரு போட்டி நடக்குதா? சரி, அப்ப அது 3 முனை போட்டி. 4 உங்கள் விஜய் உயிர் என்ன நான் உங்கள் விஜய் வரேன் அப்படின்ட்டு அவரு தாவை கசப்பா அவர் 4வதா இறக்கிறாப்ல. அப்ப 4 முனை போட்டி. ஆமாடா 4 முனை போட்டி தான்டா, நீ இருக்கிற 7 முனை போட்டி அப்படின்னா 4க்கு 7க்கு வித்தியாசம் தெரியாமல அலையா அப்படின்ட்டு இங்க கேட்கலாம் இருக்கு. அடுத்து புரட்சி தாய் சின்னம்மா தலைமையிலையும் மருத்துவர் ஐயா தலைமையிலையும் ஒரு கூட்டணி வந்திருக்கு. அந்த பாமகவையும் அதிமுகவையும் ஒழிச்சே தீர்வுன்ட்டு இந்த 2 கிளடுங்க பெரிய பெரிய மனசுகள் பெருசுகள் வந்திருக்கு. அப்போ அது ஒரு 5வது கூட்டணி. 6வது கூட்டணி, சரி 5 கூட நான் ஒத்துக்கிறோம்ப்பா. 6வது எங்கப்பா கூட்டணி வந்துச்சு அப்படின்னா நேத்து தான்ப்பா புதுசா ஓப்பன் ஆயிருக்கு. நேத்தா யாரு? நம்ம தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து கலட்டி விடப்பட்டு அல்லது திமுக கூட்டணியிலிருந்து மானத்தோடு வெளியே வந்து அவரு நான் தனித்து களம் காண்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு 6வது முனை போட்டியாக மாறி உள்ளார். 6வது முனை போட்டியாக மாறணும் மட்டும் இல்ல, அவரு உள்ள வந்து திமுக கூட்டணியே இல்லையா, எல்லாம் உள்ளுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு எவன் எவன் கிடைக்கலாம் அப்படின்ட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்ட்டு பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறாப்புல அதெல்லாம் பேசுவோம். அவரும் 2-3 குண்டுகளை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது திமுகவே ஆட்சி பண்ணனே அங்க ஆட்சி பண்றதுக்கு ஃபுல்லாவே செக்ரட்டரி மாதிரிதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்க அமைச்சர்களுக்கு மேல இல்ல, யாருக்கும் அங்க வேலை கிடையாது. செக்ரட்டரி தான் அங்க ரூல் ஆஃப் பார்ட்டி, அதாவது ஆட்சி பண்றது செக்ரட்டரி தான். ஒவ்வொரு செக்ரட்டரியும் பாக்குறதுக்கு ஒவ்வொரு அமைச்சர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் திமுக சீனியர் அமைச்சர், திமுகவோட சீனியர் இரும்புத்தூர், அவர் ஒரு செக்ரட்டரிய பாக்குறதுக்கு 3 மணி நேரம் காத்துக்கிறது பார்க்க முடியாதுனால ஒரு அழுதுகிட்ட போய் வண்டியில போய் ஏறி இருக்காப்ல அப்படின்ட்டு உள்கட்சியில கூட இருந்து அவருக்கான பாம்பின் இருந்தியா அந்த மாதிரி எங்க அண்ணன் போட்டு உடச்சிட்டாப்ல. எதை கேட்டாலும் என்னெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ரஃப் அண்ட் டப்பா செக்ரட்டரி பேசுற மாதிரியும் இதெல்லாம் நீங்க முதலமைச்சருடையும் முதல்வரி ஸ்டாலின் அவருடையும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் மொத்தத்துல அதிகாரி கையில தான்
அரசாங்கமே இருக்கு, அமைச்சர் பெருமக்கள் கையில இல்லை அப்படின்ட்டு அங்க உள்ள நடந்த சங்கதியை எல்லாம் போட்டு உடச்சிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம அங்க வந்து தமிழ்நாடு லாபியே கிடையாது. இவங்க சும்மாதான் தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படிங்காங்க. அங்க நடக்கிறது எல்லாம் தெலுங்கு லாபி. தெலுங்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சேகர் பாபு, அவர் வச்சுதான் சட்டம். அவர் ஜாதிக்காரர், அவர் சாதி சம்பந்தப்பட்ட தெலுங்கு நாயுடு மாடல் தான் அங்க முக்கியத்துவம் அப்படின்ட்டு உண்மையும் போட்டு உடைச்சிட்டாப்ல. ஆனா தமிழ் வளரணும், தமிழ் வளர்ச்சி அப்படின்னு பேசினாலே தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சேகர் பாபு அவர்கள் என்னை அடிக்க வருவார், என்னை மிரட்டுவார் அப்படின்ட்டு சொல்லிட்டாப்ல. அதனாலதான் அந்த தெலுங்கு கட்சியான தேமுதிகவுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட், இவ்வளவுக்குள்ள வரவேற்பு. 10 சீட்டுகள் எந்த கட்ட எத்தனை கட்ட இத்தனை கட்ட இத்தனை கட்ட கூட்டணி பேச்சுகள் இல்லாம ஒரே கட்டத்துல முடிச்சுட்டாங்க. மற்ற சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாத்துக்கும் 10 கட்டம், 15 கட்டம், 20 கட்டம் பேச்சுகள் நடந்துச்சு அப்படின்னும். அதே மாதிரி இந்த தேமுதிகவை காட்டி எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. தேமுதிக சீட்டு கொடுக்க வேண்டிய இருக்கு, அதனால நீங்க குறைச்சிக்கணும். விசிகாவுக்கு தேமுதிக சீட்டு கொடுக்க வேண்டிய இருக்கு, நீங்க குறைச்சிக்கங்க அப்படின்னு சிபிஐட்டையும் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய இருக்கு அப்படின்ட்டு நீங்க குறைச்சிங்க அப்படி சிபிஐட்டையும் தலைவர் மதிமுக பெரிய ஒரு சின்னம் அவர்கிட்ட குறைச்சி அவரை அளவு பாடித்து கடைசியில உங்களுமே தான் அவருக்கும் சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடைசியில அவங்களுக்கு 10 கொடுத்து அப்படின்னா தேமுதிகவுக்கு ரெட்டை இலக்கத்துல சீட்டையும் கொடுத்துட்டாப்புல. நம்ம என்னடா எத்தனை வருஷமா முட்டு கொடுத்து விடுமோ, எத்தனை வருஷமா கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு முட்டு கொடுத்தோம். நம்மளெல்லாம் அந்த பூச்சாண்டை கட்டி ஏமாத்திட்டு அவருக்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுப்போம்னு சொன்னேன். கடைசியில் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து நம்மளை ஏமாத்தி விட்டாங்களா, பெரிய ஏமாத்து கட்சியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள ஒரே சண்டையா. மதிமுக கட்சிக்காரங்க நாங்கள் சிரித்து கொண்டே அழுகின்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாப்லாம். அதுக்கு ஒரு பொடிமை மேல போய் சிபிஎம்மும் சிபிஐயும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாப்லையாம். ஐயா தோழர் திருமாவளவன் அவர்கள் பூச்சாண்டியை கட்டி எங்களை மிரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காப்லையா. இது இங்க கூட கொஞ்சம் கம்மியா வாய்ஸ் தான், ஆனா புதுச்சேரியில பயங்கரமா வாய்ஸை போட்டிருக்காப்லையா. புதுச்சேரியில அடிப்படி சொன்னதான், நான் தனியா போறேன் நீ தனியா போறேன், இந்த கூட்டணியே விளங்காது அப்படின்ட்டு பயங்கரமான சண்டை. இங்க வந்து கோயில் கூட்டணி அப்படின்னால கொஞ்சம் அடைக்கி வசிக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உள்ள எப்படி செம்மையா இருக்கான். இப்ப நீங்க வரலாம், என்னடா சரி 6 கூட்டணி இருந்து 7வது யாரு அப்படின்னா 7வது ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். அவர் வந்து அதிமுகவுட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருந்திருக்காப்ல, எனக்கு 20 எம்பி சீட் வேணும் அப்படின்ட்டு. அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார் போல. இவரும் நெஞ்சம் மத்திக்கிட்டு கூட்டணி பேச்சு பார்த்தீங்கன்னா போகாம காலம் தள்ளியிருக்காப்ல. கடைசியில நீ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்ட்டு எடப்பாடி அப்படின்னு நினைக்க கடைசியில இவர் தலைவர் இப்போ அதிமுக எங்களை சீண்டவே இல்லை, எங்களை நடுத்தருவில் விட்டுவிட்டது அப்படின்ட்டு நானும் என்னுடைய பலத்தை காட்டி தமிழ்நாடு முழுவதும் களமிறங்கி என்னுடைய பவரை காட்ட போறா அப்படின்ட்டு 7வது முனை போட்டு அவரும் தனித்து நிக்கிறாராம். இப்போ கரெக்டாப்பா நான் சொன்ன கரெக்ட் தானா? 7 முனை போட்டி தானே? நம்ம சொன்னா கரெக்டா தான் இருப்பான். 7 முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல இருக்குது. அம்மா 7 முனை போட்டி. இன்னும் அரசியல் கலவரங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். வர்ற காலங்கள்ல நம்ம வீடியோகள்ல பயங்கர டாப்பா போயிட்டு இருக்கோம். அப்புறம் கனிமொழி அம்மையாரும் எனக்கு மாநிலத்துல எனக்கு சீட்டு கொடுங்க நானும் நிற்க அப்படின்னு சொல்றாப்புல, என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாப்புலையா. அந்த கூத்தெல்லாம் ஒரு கரெல்லாம் அங்க நடமாட்டிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக டாப்ல போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருந்தாலும் கூட்டணி அறிவிச்சு, தொகுதி அறிவிச்சு, கேண்டிடேட் அறிவிச்சு, எல்லாத்தையுமே அறிவிச்சு முடிச்சு டாப் கியர்ல போயிட்டு இருக்கு. கொள்கை கூட்டணி கண்ணுக்கு எதிர்த்து தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை அப்படின்னா அந்த திமுகவுக்கு இன்னும் வேலையே ஸ்டார்ட் ஆகல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்கள் விஜய் உங்களுக்கு என்ன வரவா அப்படின்னு விஜய் அவர்கள் கேண்டிடேட் தேர்வு பண்ணல, இன்னும் வரவே இல்லை. அவர் என்னைக்கு கேண்டிடேட் தேர்வு பண்ணி என்னைக்கு அவரு ஆட்டு முதலமைச்சர் ஆக போறாங்க தெரியல. சரி, அதெல்லாம் நம்ம வர்ற காலங்களை பார்த்துருவோம். மீண்டும் மருத்துவ வீடியோல அவங்கள சந்திக்கும் போது எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம தெளிவா பார்த்துருவோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க,
ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.